ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த தொக்கு நல்லா திக்காயிடும். சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.